சசிகலாவுக்கு வந்து அவங்க ஜாதி பின்னணி தான், ராமதாஸுக்கு அவங்க ஜாதி பின்னணி தான். அதே ரெண்டா உடஞ்சி போச்சு. இல்லை அம்மையார் ஜெயலலிதாவோட நிழலாக இருந்தார் அப்படின்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஜெயலலிதாவே மறந்தாச்சு, அப்புறம் ஜெயலலிதா நிழலே எத்தனை நாளைக்கு தான் டெல்லியில உட்காந்துட்டு நாமல் பந்திரி அவ்வளோன்னு ஒரு ஆசை இருக்காது அவங்களுக்கு. தான் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் எல்லாம் போற எடுத்துக்கிட்டாங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் எப்படி வாய்ப்பு கொடுக்குறது? ஒரு சீட்டு தானே கனிமொழி அவங்க, ஒரு அரைக்கா சீட்டு இருக்குது. அந்த ஒரு சீட்டு போயிடுது. இல்லை வன்னியர்கள் பெரும்பான்மையான இடத்துல அவங்க தோக்குறாங்கன்னு என்ன அர்த்தம்? செல்வாக்கு இல்லை. என்னைக்கு அன்புமணிங்கிற அவருடைய மகன் உள்ள வந்து மகனுக்கு மந்திரி பதவி அதோட முடியும். ரெண்டு பேரும் அந்த போஸ்ட் போட்டுக்கிட்டு விளம்பரப்படுத்திக்கலாம், அவங்கள பற்றி செய்திகள் வரும். எப்படி விஜய்க்கு செய்தித்தானா வருது அது மாதிரி எலெக்ஷன் முடிகிறவரில் அவங்க பேர் பாடி விட்டுருவோம். எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க பேர் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு நான் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்பேன். அதனுடைய விளைவு தானே பழனிசாமி தோத்தனுடைய மெயின் காரணம். தேர்தல் நேர்மையாக நடந்தால் எடப்பாடியும் ஒன்றுமே ஆக போகிறது இல்லை, அவர் கதை முடிஞ்சு போச்சு. தேர்தல் நேர்மையாக நடந்தால் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு. கலைஞர் குடும்பம் ஏன் திருப்பி ஆட்சிக்கு வர்றாங்க? சிறுபான்மையினர். இவங்க வந்து சிறுபான்மை, என்ன பண்ணாலும் அவங்க ஜாதிகாவுக்கு இவ்வளவு மேல முடியாது. அதனால தான் கலைஞர் வர்றதுக்கு காரணமே அதுதான். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர், மருத்துவருமான திரு காந்தராஜ் அவர்கள் நிகழ்வு நினைக்கிறார். வணக்கம் ஐயா. திமுகவில் இந்த முறை திருமதி கனிமொழி அவர்களும் சட்டமன்ற தேர்தலில் நிற்பதற்காக வாய்ப்பு கேட்டிருக்கிறதாகவும், அதே திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னதாகவும் தகவல் எல்லாம் வருது. இருக்கலாம். எத்தனை நாளைக்கு தான் டெல்லியில உட்காந்துட்டு நாமல் பந்திரி அவ்வளோன்னு ஒரு ஆசை இருக்காது அவங்களுக்கு தமிழ்நாட்டில்? ஆமாம், அதான் டெல்லிக்கு அனுப்பியிருக்காங்களே. டெல்லியில தான் பதவி இல்லையே. டெல்லியில் வந்து இவங்க ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தாக்கா அங்கே பதவி கிடைக்கும். இருந்தாங்கல்ல, 2G வழக்கில் அவங்க தானே மாட்டினாங்க, அப்போ பதவியில் தானே இருந்தாங்க. இல்லை, இங்கே கனிமொழி அவர்களுக்கு தொகுதி ஒதுக்குறதுல முதல்வர் தயங்குறதா கூட தகவல் இருக்கலாம். ஏன் தயங்கணும்? தங்கை தானே, அன்பு தங்கை. அது சரி, அதுக்காக குடும்பம் பூரா உள்ள வந்துட்டு இருக்குன்னா எப்படி? ஏற்கனவே அந்த கட்சியை வந்து நடத்துறது சபரிசேன்றாங்க, மருமகங்கிறாங்க, மகன் வந்து துணை முதல்வருங்கிறாங்க, தங்கச்சி வந்து நாடாளுமன்ற கட்சியினுடைய தலைவிங்கிறாங்க. ஃபேமிலி ஆல்பமெல்லாம் போயிடுச்சு. என்னதான் நீங்க நியாயப்படுத்தினாலும் அதில் ஒரு எரிச்சல் வரத்தானே செய்யும். இல்ல, முதல்வர் விரும்பலையோ தங்கை சட்டமன்ற தேர்தலில் பங்கேற்கிறது? முதல்வர்னு இல்லைங்க, நீங்க தான் குடும்பத்தை சேர்ந்தவங்கள எல்லாம் போற எடுத்துக்கிட்டாங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் எப்படி வாய்ப்பு கொடுக்கறது? ஒரு சீட்டு தானே கனிமொழி அவங்க, ஒரு தொகுதி அரைக்கா சீட்டு இருக்கட்டுங்க. தூத்துக்குடியோ திருநெல்வேலியோ கொடுக்கலாம். சீட்டு இருக்கு, அந்த ஒரு சீட்டு போயிடுது. இல்லை, அந்த இடத்த கண்டு வச்சுக்கிட்டு ஒரு ஆள் காலமெல்லாம் வேலை பார்த்துருப்பான்ல. அது இப்போ எது இங்கிலாந்து மன்னருக்கு 5 பசங்க இருக்கானுங்க, பேர பசங்க இருக்காங்க. சார்ல்ஸ் தான் இளவரசர் ராஜாவாக ஆக முடியும். மற்றவங்களுக்கெல்லாம் இளவரசர் பட்டம் கட்டி அனுப்பிச்சிட்றாங்க, வெடி அனுப்பிச்சிட்றாங்க. அவங்களாம் ஆட்சிக்கு வர முடியாது. அப்படித்தான் அது. இப்போ கனிமொழி அவர்களுக்கு ஒருவேளை வாய்ப்பு கொடுக்குற பட்சத்தில் பிற்காலத்தில் இன்றைக்கு துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களுக்கும் போட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றதெல்லாம் அடுத்த ஜென்மத்தை பற்றி இப்போ ஏன் பேசிக்கிட்டு இருக்கு? என்ன நீங்க ரொம்ப கவனமா அந்த பாலை தள்ளுறீங்களே? ஆமா, துணிச்சலா தைரியமா சொல்லுங்க. என்ன அந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் செல்வாக்கோட கடைசி ஊர்ல இருக்கணுமே. அழகிரியா ஸ்டாலின்ன்ற அளவுக்கு பெரிய ரகல் நடந்தது. ஆமா, இன்னைக்கு அழகிரி எங்க காணோம். அவ்வளவுதான். ஒரு சீசனுக்கு பிறகு போக வேண்டியவங்க போயிடுவாங்க, இருக்க வேண்டியவங்க இருப்பாங்க. கடைசியா யார் நிற்கிறாங்களோ அவங்க தான் வர முடியும். 100 மீட்டர்ஸ் ரேஸ் இல்லை, 1500 மீட்டர். 1500 மீட்டரில் எடுத்த எடுப்பில் ஒருத்தர் வேகமாக ஓடிக்கிட்டு இருப்பான். ஒரு ரவுண்டு, மொத்தம் 4 ரவுண்டு ஓடணும். முதல் ரவுண்டு ஃபஸ்ட்டு பயங்கரமாக ஓடி முன்னாடி போயிட்டுருப்பான். அதுக்குள்ளே நாக்கு தொங்கிடும். இவன் மெதுவாக நிதானமாக ஒருத்தன் ஓடி இருந்துகிட்டு இருப்பான். அந்த ஸ்டடியாக ஓடிட்டு வந்து அவனை தாண்டி இது பண்ணும்போது ஜெயிப்பாங்க. அது மாதிரி தான் இது.
இல்ல இப்ப இந்த மாதிரி தொடர்ந்து பேசுறவங்க எழுதுறவங்க எல்லாம் இந்த மாதிரி செய்திகளை கசிய விடுறாங்க இல்லையா? பிற்காலத்துல உதயநிதி ஸ்டாலின் கனிமொழின்னு போட்டி வரும் அப்படின்னு எழுதுறவங்களோட நோக்கம்ல என்ன? அதை கணிச்சு எழுதுறாங்களே. இன்னைக்கு அவர் ஆட்சியில் இருக்கிறாரு, அவரை புகழ்ந்து பாடினாக்க பாடி பரிசல் பெறுறது தான். அவரை புகழ்ந்து பேசுனாக்க அவர்கிட்ட போய் வேலையை முடிச்சுக்கலாம். அது சரி, போட்டியா அத்தைய போட்டியால வைக்கிறாங்க உதயநிதிக்கு. உதயநிதிக்கு அத்தை கனிமொழியை போட்டியால வைக்கிறாங்க. அப்படி சொன்னா அவர் சந்தோஷப்படுவார். இல்லாட்டி போனா அதை இதுப்பா எதை சொன்னா சந்தோஷப்படுவாங்களோ அதுதாங்க நம்ம சொல்லணும். சபரீசனை பத்தி எந்த கமெண்ட்டும் நம்ம அடிக்கிறது இல்லையா? என்ன எதனால அடிக்கிறது இல்லை? சொன்னா மாட்டிக்குவோம், வாய மூடிட்டு இருக்கிறோம். அப்படியா? ஆமா, காரியம் ஆகணும்னாக்கா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட காரியம் ஆகணும்னாக்கா அவர் தான் பவர் சென்டர் அவர் தான். அவரை கமெண்ட் அடிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? ஜெயலலிதா இருந்தபோது சசிகலா கிட்ட யார் முறைச்சிக்கிட்டா? யாரும் இல்லையே. அப்புறம் சசிகலா என்னவா இருந்தாங்க? ஒண்ணுமே இல்லையே. சசிகலா வச்சது தானே சட்டமா இருந்தது. வாய்ப்பு நிறைவான கேள்வி. அதே மாதிரி தான் இப்போ பிரைம் மினிஸ்டர்னு சொல்லி மோடின்றீங்க. அமித்ஷா பார்த்தா மோடி நின்னொரு உட்கார கூட மாட்டேங்கிறாரு. அமித்ஷா கீழே தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. தான் பதவி இந்த பதவியில் இருக்குன்னு நினச்சாக்கா அமித்ஷா காலை பிடிச்சிக்கிட்டா தான் முடியும். அதே தான் பழனிசாமிக்கும் பாஜக காலை பிடிச்சிக்கிட்டா தான் நம்ம கட்சியில் இருக்க முடியுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதில் அவர் தெளிவாகவே இருக்கிறார். முதல்வர் ஸ்டாலின் விரும்புவாரா, வாய்ப்பு கொடுப்பாரா கனிமொழி அவர்களுக்கு? அது தெரியாது. அன்னைக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்குதுங்கிறத பார்க்கணும். அன்னைக்கு என்ன மாதிரியான சூழ்நிலை இப்போ அதைத்தான் இப்போ என்னாச்சுன்னா 71ஆம் வருஷத்தில் தேர்தலில் 184 இடத்துல திமுக ஜெயிச்சது. தன்னை அறுதி பெரும்பான்மைக்கு மேலேயே கொண்டுட்டாங்கன்னு உடனே தான் தன்னுடைய மகனை எல்லாத்தையும் அரசியலுக்கு கொண்டார் கலைஞர். அதுதான் அவருடைய வீழ்ச்சிக்கே காரணமா இருக்கு. அன்னைக்கு அந்த மக்கள் அதை ஏத்துக்கல. அதனோட விளைவு தான் எம்ஜிஆர் பெருசா வந்தார். சரி, அன்னைக்கு ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு நடத்த போராட்டம் தான் அன்னைக்கு. திண்டுக்கல் தீர்ப்புன்னு ஒரு டிராமா ஒன்று போட்டார். திண்டுக்கல் பை எலெக்ஷன் நடக்கும்போது அந்த டிராமாவினாலேயே எம்ஜிஆருக்கு ஓட்டுகள் அதிகமாக கொடுத்ததுன்னா அந்த அங்கே நாங்கள்லாம் போய் பார்த்தோம். அந்த டிராமாவுக்கு மக்கள் மத்தியில் அவ்வளோ எதிர்ப்பு இருந்தது. வந்துட்டாங்கிற மாதிரி கமெண்ட் இருந்தது. இப்போ தான் தெரிஞ்சது மக்கள் மத்தியில் ஸ்டாலின் எடுபடலை அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு படிப்படியாக எந்திரிச்சு விழுந்து வந்து மிசாவில் உள்ள தருணத்துக்கு பிறகு தான் அவர் எங்கேயோ போயிட்டார் ஸ்டாலின். இப்போ என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீடெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இதற்கு பெருந்துணையாக இருந்த ஜி.கே. வாசனுக்கு எந்த விதமான தொகுதியும் கொடுக்காம வச்சிருக்காங்க. ஒரு அமைதியா இருக்கு. தனியா இருந்துகிட்டு பேசக்கூடாதுங்க. எப்பவுமே ஒரு 2 பேரா அது கூட இருக்கணும். வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனை ஏன் விளைய அமைச்சிடுறாங்க? ஒரே ஆளு அவர் தனக்கு எம்எல்ஏ வேணுங்கிறதுக்காக ஒரு கூட்டணியில் போய் சேர்ந்துக்கிறாரு. ஜெயிக்கிற கட்சியோட போய் நிற்கிறாரு. அந்த ஒரு ஆள் போனா போகுதுன்னு விட்டுறாரு. ஜி.கே. வாசனும் அப்படிதான். ஜி.கே. வாசன் எனக்கு உறவுக்காரர் தான். நான் பேசக்கூடாது. அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிறவங்கலாம் பார்த்தா என்னுடைய மருமகனுங்கள்லாம் தான் அவருடைய கட்சியிலேயே இருக்கிறாங்க, வேற யாரும் இல்லை. இருந்தாலும் கடந்த காலங்களில் அப்பா அதெல்லாம் பெருங்காய டப்பாங்க. பெருங்காயம் இருக்கிற டப்பாவுக்கு இப்போ மரியாதை இல்லை. அப்புறம் காலி பெருங்காய டப்பாவுக்கு என்ன மரியாதை? அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவர் தன்னுடைய சர்வைவலுக்காக கட்சியை பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னதான் கிடைக்க போகுதுன்ற அரசியல்வாதியா அரசியல் பண்ணி ஆகணும் இல்லையா? நான் 4 சீட்டு கேட்டிருக்காரு, அப்புறம் 3 சீட்டு கொடுத்துருக்காங்க. என்ன ஆகிட போகுது? ஜி.கே. வாசன் அவ்வளோதான். சரிங்க. ஒட்டுமொத்தமாக எடப்பாடி அவர்களுக்கு இந்த தேர்தல் என்னவாக இருக்க போகிறது? தேர்தல் நேர்மையாக நடந்தால் எடப்பாடிக்கு ஒன்றுமே ஆக போகிறதில்லை. அவருக்கு அதை முடிஞ்சு போச்சு. தேர்தல் நேர்மையாக நடந்தால் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுகவுக்கு எதிர்ப்பான அலையை யார் தான் கைப்பற்றுவார் அந்த வாக்குகளை? அது அப்படி ஒரு அலை இருந்ததுன்னா அது பாஜக கூட்டணி கைப்பற்றணும். நியாயமாக தானே? நீங்கள் சொல்கிறது பிரகாரம் பார்த்தா திமுக பிடிக்கலன்னா பாஜகவுக்கு தான் போயாகும். அப்படி நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் பாஜகவுக்கு நமக்கு இந்த ஒரு கேள்வியே தேவையில்லை. அவங்களுக்கு தான். தாவேக்காவுக்குலாம் வாய்ப்பு இல்லை. தாவேக்காங்கிறது இருந்தால வரது. இன்னைக்கு வரல அவங்க அரசியல், இன்னைக்கு வரல அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரியல. அதனால இன்னைக்கு வரல ஒரு அரசியல் கட்சி நடத்துறதாவே தெரியல. ஏதோ அவரும் ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்காருன்னு போயிட்டு இருக்கு. நீங்கள்லாம் இல்லைன்னா அவர் ஏது? யூடியூப் இல்லைன்னா தாவேக்கா ஏது? கிட்டத்தட்ட 4 முனை போட்டியாக பார்க்கப்பட்டது 2026. திமுக அணி, அதிமுக அணி, அதை தாண்டி தாவேக்கா புதிய வருகை, பிறகு நாம் தமிழர் கட்சின்னு, 5வதாக அம்மையார் சசிகலா,
அவங்களோட சேர்ந்து மருத்துவர் ராமதாஸ், இந்த கூட்டணி என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது. ரெண்டு பெரிய ஆளுமைகள் இல்லையா? ஆளுமையா இருந்தவங்க. சசிகலாவுக்கு வந்து அவங்க ஜாதி பின்னணி தான், ராமதாஸுக்கு அவங்க ஜாதி பின்னணி தான். அதே ரெண்டா உடஞ்சி போச்சு இல்லை. தினகரன் பிடிக்கிட்டு போக போறாரு, பன்னீர்செல்வம் பிடிக்கிட்டு போக போறாரு, எத்தனையோ பேர் அந்த முக்குளத்தோர் வாக்குகளை அவங்க பிடிக்கிட்டு போக போறாங்க. இவர் வன்னிய சமுதாயத்துக்கு அப்பாவை மகனை விட்டா ஆளே கிடையாதுங்கிற காலமெல்லாம் மலையேறி போச்சு. இன்னைக்கு சி விஷண்முகம் இருக்காரு, முனுசாமி, கேபி முனுசாமி, இவங்கெல்லாம் இந்த வன்னியர்கள்லாம் வந்துட்டாங்க. அப்புறம் வந்து திமுகவில் வந்து துறைமுருகன் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கிறாரு. எல்லாம் வன்னியர்கள் பிரிஞ்சுட்டாங்க, இவங்க தலைமையில இல்லையே. அவங்க அப்படி இருந்தாக்கா விக்கிரவாண்டி தேர்தலையும் அவ்வளோ பரிதாம தோக்குறாங்க. அவங்க இடம் இல்லை. வன்னியர்கள் பெரும்பான்மையான இடத்துல அவங்க தோக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? செல்வாக்கு இல்லை. அவங்க செல்வாக்கெல்லாம் மலையேறி போய் ரொம்ப நாள் ஆச்சு. என்னைக்கு மகனுக்கு மந்திரி பதவிங்கிற ஒரு எண்ணத்தோட வந்து கட்சியை மாற்றினாரோ அன்னைக்கு அவருடைய செல்வாக்கு போயிடுச்சு. என்ன கஷ்டப்பட்டாலும் நம்ம உள்ளே வர முடியாதுன்னு அவங்க வன்னியர்கள் பிரிஞ்சு போயிட்டாங்க. அதனால தான் அவங்க பெரும்பான்மை. பழனிசாமி போன தடவை தோற்றதுக்கு மெயின் காரணமே வந்து வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு நான் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்பேன்னாரு. அதனுடைய விளைவு தானே பழனிசாமி தோற்றனுடைய மெயின் காரணமே. மற்ற அத்தனை ஜாதிக்காரன் ஒன்றா சேர்ந்தாங்க. நீ ஆட்சிக்கு வந்தால் வன்னியருக்கு கொடுப்பேன், எங்களெல்லாம் வந்து பேரில் சுப்பிட்டு போடாமையா பார்த்துக்கிறோன்னு சொல்லி அத்தனை பேர் ஒன்றா சேர்ந்து ஒழிச்சு கட்டிவிட்டாங்க. அவங்க தோற்றது பூரா வன்னியர்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிற வட மாவட்டங்கள்லாம் தான் தோத்தாங்க. எப்படி வன்னியர்களுக்கு ஆதரவான இடஒதுக்கீடு ஏன் வன்னியர்கள் தோற்கடிக்கும்? வன்னியர்கள் மாத்திரம் போட்டாங்க, மற்ற அத்தனை பேர் ஒன்றா சேர்ந்து ஒழிச்சு கட்டிவிட்டாங்க. நம்ம 3 பேர் இருக்கிறோம், எனக்கு மாத்திரம் எல்லா சப்போர்ட்டுன்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து என்ன ஒழிச்சு விட்டீங்க, அவ்வளோதான். அதுதான் அவர் பண்ண மிகப்பெரிய பெரிய ராஜதந்திரமாக பேசுறது. வன்னியர்களுக்கு 10.5%. இன்னைக்கு இப்போ ராமதாஸ் அதை பற்றி பேசுறதுல பார்த்தீங்கன்னா பேசினா என்ன ஆகுன்னு தெரிஞ்சு போச்சு. அத்தனை பேர் சேர்ந்து ஒழிச்சு விடுவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. மற்ற அனைத்து ஜாதியினு நீங்கள் ஒன்றா சேர்த்ததுக்கு காரணம் அந்த 10.5% தான். இதுதான் சிம்பிள் அரித்மெட்டிக். நமக்கு இருக்கிற இடத்தையும் பிடிங்க இவன் நம்ம தலைமையில ஏறி உட்காரத்துக்கு பார்க்குறாங்கிறத அத்தனை ஜாதிக்காரனுக்கு வந்தது. இப்போ கலைஞர் குடும்பம் ஏன் திருப்பி ஆட்சிக்கு வர்றாங்க? சிறுபான்மையினர். நான் வந்து ஒரு பெரிய ஜாதியை சார்ந்தவன், நான் தான் என் ஜாதி டாமினேட் பண்ணணும், அதனால் என்ன ஒழிப்பேன். நீங்கள் ஒரு பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த உங்களை ஒழிக்கிறேன், அவர் ஒரு பெரும்பான்மை இனத்தை ஒழிச்சிடறேன். இவங்க வந்து சிறுபான்மை, என்ன பண்ணாலும் அவங்க ஜாதிக்காவுக்கு இவ்வளோ மேலே முடியாது. அதனால தான் கலைஞர் வர்றதுக்கு காரணமே அதுதான். டாமினேட்டிங் கம்யூனிட்டி இல்லை அவங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாடார் இனத்தை தவிர பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்த யாருமே தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கு. ராஜாஜி பிராமின், அப்புறம் பக்தவச்சலம் சைவமொழியார், ஓமந்தூரார் ரெட்டியார், இந்த மாதிரி எல்லாமே சிறுபான்மையினர் தான் இருந்தாங்க. ஒரு முக்குளத்தோரோ ஒரு வன்னியரோ யாருமே வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்தது பாரு. இன்னும் அதை விட என்ன, நீங்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க யாரும் வரல. ஏன்னா அவங்கெல்லாம் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவங்க விடமாட்டாங்க. இதுதான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும். இத்தனை வருஷம் 50களுக்கு பிறகு நடந்த 52ஆம் வருஷத்துலேருந்து இன்றைக்கி ஒன்று நடந்துக்கிற தமிழ்நாட்டு தேர்தலில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்த காமராஜர் ஒருத்தர் தான், நாடார் ஒருத்தர் தான் ஆட்சிக்கு வந்தார். மற்றபடி பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்த எந்த தலைவரும் வரல. வால் பிடிச்சிருக்காங்களே தவிர அவங்க ஆட்சியில் இருந்தது இல்லையா? ராமதாஸுடைய கடந்த கால உழைப்பு, வன்னிய சமூக மக்களுக்காக அவர் செலுத்திய இந்த தியாகமெல்லாம் இன்னைக்கு இருக்க வன்னியர் சமூக அடுத்த தலைமுறை கொண்டாடாதா? ஆரம்பிச்ச போது பிரமாதமாக ஆரம்பிச்சாருங்க. தமிழுக்கு முக்கியத்துவம், பொது பொது தொகுதியில் வந்து தலித் இனத்தை சேர்ந்த தலித் ஏழுமலையை நிற்க வச்சு மந்திரி ஆக்கினார். தலித் ஏழுமலை அந்த அளவுக்கு சமூக நீதியை பேசினார். என்னைக்கு அன்புமணிங்கிற அவருடைய மகன் உள்ள வந்து மகனுக்கு மந்திரி பதவி உள்ளதோ அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவருடைய அல்லும் பகலும் அனவரதமும் அன்புமணின்னு போயிட்டார். அவ்வளோதான். சரி, இனிமேலாவது அன்புமணிக்கு பாடம் புகட்டுவார் ராமதாஸ் தனக்கு பண்ண துரோகத்துக்கு? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் பேசி பிரயோஜனம். 2 பேர் நான் எதிர்பார்த்த காட்சியாக ஒன்றா சேருவாங்கன்னு பார்த்தேன். சேரல அவங்க. நீ ஜெயிச்சா உனக்கு, நான் ஜெயிச்சா எனக்குன்னு போயிட்டாங்க. இப்ப இந்த யுத்தத்துல மகனுக்கு அப்பா பாடம் எடுக்கணும்,
இல்ல அப்பாவுக்கு மகன் பாடம் எடுக்கணும், யாரோ ஒருத்தர் வீழ்த்தணும், யார் வீழ்த்தப்படுவார்? அது நான் பெருசவனா நீ பெரியவனாங்கிற அந்த போட்டி இருந்துக்கிட்டு இருக்குதா, என்ன பண்ண முடியும்? இளவரசன் வந்து ராஜாவை இறக்கிட்டு பட்டத்தை கேட்குறாரு, ராஜா பட்டத்தை விட மாட்டேங்கிறாரு. அது கேட பண்ணுறது இல்லை, ராஜ பரம்பரையிலேயே அப்படித்தாங்க. அக்பர் அக்பர் வரலும் ஒரே பிள்ளையா இருந்தாங்க, பிரச்சனை இல்லை. அக்பருக்கு ஜஹாங்கீர் அது இதுன்னு வரைச்சா ஒரு 7 பசங்க பிறந்தாங்க. மூத்த மகனை தீர்த்து கட்டிவிட்டு அந்த 5ஆவதா பிறந்த ஷாஜகான் தானே வரலாம். ஷாஜகானை ஜெயில் தள்ளிவிட்டு 7ஆவதா பிறந்த அவுரங்கசீப் தானே வரலாம். ஓ, அதான் முகலாய இதாகாது. இப்ப அம்மையார் சசிகலாவுடைய வாக்கு வங்கி அதெல்லாம் இதுல அளவிடணும் இல்லையா? அதைத்தான் பிரிச்சுக்கிறாங்களே. முக்குளத்தோர் வாக்குகளை வந்து டிடிவி தினகரன் கொஞ்சம் பிரிச்சுக்குவார், பன்னீர்செல்வம் கொஞ்சம் பிரிப்பார். திமுகவில் வந்து பெரும்பான்மையானவர் வந்து முக்குளத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி அம்மையார் ஜெயலலிதாவோட நிழலாக இருந்தார் அப்படின்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதை ஜெயலலிதாவே மறந்தாச்சு, அப்புறம் ஜெயலலிதா நிழலை எங்க போய் பார்க்குறது, அசலையாக காணும். போய் நிழலை போய் தேடிட்டு இருக்குது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஜெயலலிதா தெரியும்? இன்னைக்கு இரும்பு பெண்மணின்னு கொண்டாடுறாங்க. அது நீங்க கொண்டாடி மகளிர் தினம் வந்து அம்மையார் ஜெயலலிதா படத்தை போட்டு வாழ்த்து போடுறாங்க. அது அவங்க 3 வருஷத்துக்காரங்க தூக்கி பிடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. கடைசியில் சசிகலா தானே நின்னாங்க. இன்னைக்கு சசிகலா பேர் தானே இருக்குது, ஜெயலலிதா பேர் இல்லையே. அம்மையார் சசிகலா ராமதாஸுடைய இணைப்புன்றது தமிழ்நாட்டு அரசியல்ல எப்படி பார்க்கலாம்? பண்ணாரு 2 பேரும் அந்த போஸ்ட் போட்டுக்கிட்டு விளம்பரப்படுத்திக்கலாம், அவங்கள பற்றி செய்திகள் வரும். எப்படி விஜய்க்கு செய்தி தானே வருது, அது மாதிரி இவங்க பேரும் அடிபடும். அவ்வளோதான். எலெக்ஷன் முடிகிறவரில் அவங்க பேர் அடிபட்டு, எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க பேர் இருக்காது. எந்த பாதிப்புமே ஏற்படுத்தாது. நிச்சயமா இருக்காது, நிச்சயமா இருக்காது. திமுக கூட்டணிக்கு அதிமுக ஒன்றும் பண்ணாது. நீங்கள் யாரோடாவது கூட்டணியில் சேர்ந்துக்கிட்டு, அதனால தான் பன்னீர்செல்வம் வந்து தனியாக தாங்க இருந்துங்க. அவருக்கு இல்லாத செல்வாக்கா அவர் இருந்து அவரால் வர முடியலையே. கடைசியில் திமுக கிட்ட தானே சரண்டர் ஆகிட்டாரு. தனிமரம் தோப்பாவாது, அதை ஞாபகம் வச்சு. நீங்க பன்னீர்செல்வம் அவர்கள் திமுகவுடன் சேர்ந்தார்னு சொன்னதுனால இன்னொரு கேள்வி நான் ஞாபகம் வந்தது. ராமதாஸ் அவர்கள் கடந்த வாரங்களில் திமுக கூட்டணிக்கு வர முயற்சி எல்லாம் செய்ததா சொல்லப்படுது. அந்த சேர்த்துவாங்கன்னு பார்த்தாரு. டெட் வெயிட். என்ன ஹெட் வெயிட்? டெட் வெயிட். ஓ, தேவையில்லாத பாரம், முதுகுல சுமந்த கதை தான். அவருடைய செல்வாக்கு விக்ரவாண்டியில தெரிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. ப்ரூவ் பண்ணிட்டாங்க இல்லைன்னு. பழனிசாமிக்கு அதே தான். ஈரோடு எலெக்ஷன் வந்து கொங்கு வேளாளர் இருக்கிற ஊரு, அங்க எலெக்ஷன்ல நிக்காம ஓடி போயிட்டார். அதோட அவருடைய கதை முடிஞ்சது. தனியா விட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு தலைவருக்கு காலை பிடிச்சி பதவி வாங்கிக்கிறத தவிர அவருடைய சாமர்த்தியம் வேற எதுலையுமே வெளிப்படலை. அவ்வளோதான். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிதிஷ்குமார் அவர் இருக்கார். திமுக கூட்டணியில வயதானவர் திரு ராமதாஸ் அவர்கள் வர்றத திருமாவர்கள் ஏற்காம ஏதாவது தகவல் சொல்லியிருப்பாரு முதல்வருக்கு? வேண்டாம் இருக்கலாம். திருமாவளவனுடைய முடிவுகள் வித்தியாசமா இருக்கும். திருமாவளவன் வந்து தேர்தலை அடிப்படையாக வச்சுட்டு அவர் கட்சி நடத்தல. அவருடைய பேச்சை நான் கேட்டிருக்கேன். என்னுடைய இன மக்களுடைய சமூக அங்கீகாரத்துக்கு தான் நான் கட்சி நடத்துறேன் ஒழிய இந்த எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு எனக்கு பெரிய விஷயம் இல்லைன்னு இருக்காரு. இப்படி சொல்லியே அவருக்கு சீட்டு எண்ணிக்கை குறைச்சிடுறீங்க இல்லையா? புகழ்ந்து பேசியே பாராட்டி அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எதுக்காக அதில் நிற்கிறேன்னாக்கா, அதிகாரிகிட்ட போகும்போது எனக்கு அடையாள அட்டை வேணும். நான் ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியா வரும்போது அவன் மரியாதை கொடுப்பான், இல்லாட்டி எனக்கு உள்ளே சேர்த்த மாட்டான். அதுக்காக தான் நிற்கிறேன், அதுக்காக தான் சீட்டாக வாங்குறேன். இது அவர் இந்த திமுகவே கவுத்துட்டு நானே ஆட்சிக்கு வரேன்லாம் அவர் பேசலை. இங்கே சில பலவோ கதை ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அவரை பற்றி பேசிட்டே இருக்காங்க. இருந்தாலும் அவர் திமுக கூட்டணியில் தான் இன்னைக்கு ஒரு இருக்காரு. அப்புறம் என்னத்துக்கு அதை பற்றி பேச என்ன பண்ண போறீங்க? உங்களால் முடிஞ்ச கதைகளையும் பொருளையும் கிளப்பி விட்டு பார்த்தீங்க, ஒன்றும் நடக்கல தான். அவர் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறாரு. சில சலசலப்புகள் வரத்தாங்க செய்யும். சில தலித் ஆதரவாளர்கள் என்ற போர்வையில சில பேர் கேட்கிறாங்க, அண்ணன் திருமாவை இந்த அளவுக்கு காக்க வைக்கிறாங்களே திமுக, கேட்டதை கொடுக்கலாமே. இன்னைக்கு வந்து தேமுதிகவுக்கு 7-8ன்றீங்க, உங்க கூடயே இருக்காரு திருமா, அவருக்கு ஒரு 7-8 கொடுக்கலாமே. அப்படி ஏற்றி விட்டா தான் ஒரு 3 சீட்டு கொடுக்குற இடத்துல 4 சீட்டா கொடுப்பாங்கிறதா இது. நல்ல எண்ணத்தோட தலித் ஆதரவாளர்கள் பேசக்கூடாது. ஜி.கே. வாசன் என்ன பண்ணீங்க? அவருக்கு போராட்டத்துக்கு ஆளே இல்லை. 4 சீட்டு கேட்டார், 3 தான் கொடுப்பேன்ட்டாங்க. இருந்தால் போகிறதா தான் போன்ட்டாங்க. இன்னைக்கு அவர் பேட்டி கொடுத்துக்கிட்டு நான் வெளியே போறேங்கிற மாதிரி பேட்டி கொடுக்குது. எங்க போவீங்க? போறதை பத்தி இல்லை, எங்க போவீங்க? அதான் கேள்வி.
திருமாவர்கள் தெளிவா இருக்கார் திமுக கூட்டணி. அவரு தெளிவாக இருக்காரு. என்னை பொறுத்தவரை திருமாவளவனை போல ஒரு தன்னுடைய இனத்துக்காக பாடுபட்டவரை நான் பார்த்தது இல்லை. ஸோ அதே மாதிரி இந்த கூட்டணியும் பயன்படாது இல்லையா, ராமதாஸ் சசிகலா கூட்டணி. அது உபயோகப்படாது. தனக்கு ஒரு பேர் வேணுங்கிறதுக்காக அவங்க பண்ணிட்டு இருக்க போக மாட்டாங்க. அது 5வது அணிலாம் கிடையாது. அதெல்லாம் நீங்களா போட்டுக்க வேண்டியது 5வது அணி. இப்போ காந்தராஜ் அணி ஒன்று இருக்குது. என் கூட யார் இருக்கா? நானே தான் இருக்கேன். நாங்க 2 பேர் இருக்குமே. 3 பேர் ஆச்சு. அவ்வளோ. நன்றிங்க. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.